ஹலோ மக்களே, டே 51 ஆஃப் இன்டர்ன்ஷிப் பார்க்கலாமா? அதுவும் டேஸ் கலராக எப்படி போகிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஹாஸ்டலர் யாருன்னா வந்து உங்ககிட்ட உனக்கு என்னப்பா டேஸ் கலர் தானே, ஜாலியாக வீட்டு சாப்பாடு வந்துட்டு வந்துட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரீலை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அதான் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே நாங்களாம் கிளம்பி வந்துடுவோமே, அப்புறம் எப்படி எங்களால் சாப்பிட முடியும்? இது இல்லாமல் 2-3 நிமிஷம் லேட்டாக போனால் அந்த பஸ்ஸும் கிளம்பிடும். இப்படியெல்லாம் இருக்கும் போது எப்படிங்க டேஸ் கலராக ஹாப்பியாக இருக்க முடியும்? வந்துட்டு ஜாலியாக இருக்க முடியும்? எப்படியோ ஒன்று இதெல்லாம் தாண்டி நானும் வந்துட்டேன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. கொஞ்சம் லேட்டாக இல்லை, ரொம்ப லேட்டாகவே வந்தேன். அதுக்கப்புறம் டியூட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மேலே போயிட்டு திரும்ப பேக் டு டியூட்டி தான். அப்புறம் எங்கள் சீனியர்ஸ்லாம் பயங்கரமாக லாக் நோட் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ கிளம்புனா தான் ஒரு 3 பஸ்ஸை பிடிச்சி சீக்கிரமாக போக முடியும். அதுக்கு தான் நான் கிளம்பிட்டேன். அப்புறம் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். ஒரு 2 பஸ் ஸ்டாண்ட் மாறி போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், அப்புறம் நியூ பஸ் ஸ்டாண்ட், அப்புறம் எங்கள் ஊருக்கு போகணும். அப்புறம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறியாச்சு. அதுக்கப்புறம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். இந்த புது பஸ் ஸ்டாண்ட் மாற்றினாங்க. யாருக்கு கஷ்டமோ இல்லையோ, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி அப்புறம் எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். அப்புறம் வண்டி எடுக்க நடந்து போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு பேக் டு ஹோம் தான். ஸோ கான்செப்ட் என்னென்னா, இன்டர்ன்ஷிப் தான் கஷ்டம்னு பார்த்தா டேஸ் கலராக இருக்கிறதே பெரிய கஷ்டம் தானே. ஸோ இனிமேல் யாருன்னா வந்து உங்கள்கிட்ட உனக்கு என்னப்பா டேஸ் கலர் தானே, ஜாலியாக இருக்கிறது தானே, இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா இந்த ரீலை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த மாதிரி போர் அடிக்காமல் இருக்க கண்டென்ட் பார்க்க என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.